வணக்கம். 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் மோடியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைகளை நிரப்புவதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்தை நேற்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இரண்டாவது, அரசு தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளை மையமாக வைத்து 9 நாட்களாக ஜார்க்கண்டை சார்ந்த மாணவ செல்வங்கள் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டம் நேற்றைய தினம் உக்கிரமடைந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? மோடி அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் செலவில் பீகாரில் கோயில் கட்டக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கிறது. அடுத்ததாக மோடியும் அமித்ஷாவும் ஜந்தர் மந்தரில் இந்திய இளைஞர்கள் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு பிறகு தலைமறைவாகியிருக்கிறார்கள். வெளியே தலையே காட்டாமல் பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல ஜார்க்கண்டில் நேற்றைய தினம் நடந்த இளைஞர்களுடைய அந்த மகத்தான போராட்டத்தை இப்போது நீங்கள் பாருங்கள். அதாவது ஜேபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் நடந்த ஒரு மிகப்பெரிய முறைகேடுகளுக்கு எதிராக ஜூலை 25 முதல் ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஜெய்பால் சிங் முண்டா என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை துவக்கியிருந்தார்கள். கடந்த 9 நாட்களாக இந்த போராட்டம் நடக்கிறது. ஒரு 6 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் எத்தகைய முன்னேற்றங்களும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நேற்றைய தினம் ஜார்க்கண்டில் சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்றம் கூடுவதையொட்டி தேவேந்திர நாத் மஹேதா என்று சொல்லக்கூடிய நபர், அவர் தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர். அவருடைய தலைமையில் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கான ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் தான் மிகப்பெரிய தடியடி என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த இடதுசாரி அமைப்பை சார்ந்த போரா என்று சொல்லக்கூடிய பெண்மணியின் மீது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை சார்ந்த ஒருவன் கருப்பு மை வீசிய நிகழ்வை பற்றி நாம் நேற்றைய தினம் பதிவில் போட்டிருந்தோம். ஏன்னா இந்த போராட்டங்களுக்கெல்லாம் இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கிறது. இப்போ ஜந்தர் மந்தரில் நடந்ததும் சரி, இப்போ ஜார்க்கண்ட் நடக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இந்தியாவுடைய இடதுசாரி மாணவர் அமைப்புகள் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் இல்லைங்க. இப்போது ஒரு 15 நாட்களாக மோடியும் அமித்ஷாவும் வெளியே தலை காட்டாமல் பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இப்போ இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஜந்தர் மந்தரில் இந்தியாவுடைய இளைஞர்கள் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளுக்கு எதிராக போராடிய போது என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ மூலமாக சிசிடிவி கேமராக்கள், முக அடையாள தொழில்நுட்பம், தானியங்கி வாகன பலகை கண்டறியும் கருவி, கூட்ட நெரிசல் அடர்த்தியை கண்காணிக்கும் அமைப்பு, கை சைகைகளை அடையாளம் காணும் தொழில்நுட்பம், உடலில் அணியும் கேமராக்கள், நடமாடும் கண்காணிப்பு வாகனங்கள், நடமாடும் கட்டுப்பாட்டு மைய வாகனங்கள், சில காவல்துறைகள் அதிகாரிகள் அணிந்திருந்த மெட்டா ஸ்மார்ட் கண்ணாடிகள். நீங்கள் பாருங்கள், மோடியும் அமித்ஷாவும் அவங்க கையில் இருக்கக்கூடிய அதிகபட்ச தொழில்நுட்பத்தையும் அங்கு இருக்கக்கூடிய அமைதி வழியில் போராடிய இளைஞர்களின் மீது அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அது கடைசியில் நிற்கலை. இளைஞர்கள் போராட்டத்திற்கு முன்னாடி 50 கோடி மோடி வந்தாலும் நிற்காது இல்லையா? 1000 கோடி ஆர்எஸ்எஸ்காரன் வந்தாலுமே இளைஞர்கள் போராட்டத்திற்கு முன்னால் அவையெல்லாம் தூசு. அதை இளைஞர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். வைரமுத்துவனுடைய ஒரு கவிதை இருக்கிறது. கவிதைன்னா நான் எக்ஸாக்டாக சொல்லலை, நான் படித்தது ஞாபகத்தில் வச்சு சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய காடை
அழிப்பதற்கு, ஒரு மிகப்பெரிய காடை இல்லாமலாக்குவதற்கு ஒரு சின்ன தீக்குச்சி போதும் என்று சொல்வார். அது மாதிரி தான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஜந்தர் மந்தரில் ஆரம்பித்து இன்றைக்கு ஜார்க்கண்டில் வந்து ஒன்றுமில்லைங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னைக்கு கோயம்பேட்டு பக்கத்தில் சின்மயா நகர் என்று சொல்லக்கூடியதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கடந்த பல நாட்களாக 15 நாட்களுக்கும் அதிகமாக நீட்டை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று சில இளைஞர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் நடந்து வருகிறது என்று நான் சொல்கிறேன். ஏதோ ஜந்தர் மந்தரில் நடந்துருச்சு, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிட்டார் அப்படிங்கிறதல்ல. அதையும் தாண்டி இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக, மோடியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிரான மாபெரும் போராட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தீப்பொறியாய் படர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் யாருக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு செய்தி என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு என்ன நடந்திருக்கிறது, இந்தியாவுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்ன, போராடாத நாட்கள் என்று ஏதாவது இருக்கிறதா? இந்த பாருங்கள், நேற்றைய தினம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் மோடியினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் முன்னெடுத்திருக்கிற முன்னணியில் இவங்க தான் நின்று வந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டங்களின் போது 1000த்திற்கும் அதிகமான சிறைகளை நிரப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. எத்தனை ஊடகங்கள் இதை தலைப்பு செய்தியாக போட்டிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? குறைந்தபட்சம் நாம் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு ஆதாய விலையை நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். 8 மணி நேர வேலை இல்லையா, பணி செய்யக்கூடிய இடத்தில் பாதுகாப்பு, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய அடிப்படை விஷயங்களை முன்வைத்து தான் போராடி இருக்கிறார்கள். பாருங்கள், 13 வருடங்களாக நாங்கள் உலகத்தினுடைய வல்லரசு ஆகிட்டோம், அப்படி ஆகிட்டோம், இப்படி ஆகிட்டோம், வட சுட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரு சாதாரணமான அடிப்படை உரிமைகளை கூட இவர்களால் செய்து கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் 10 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் போராடுகிறார்கள், மறுபக்கம் இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இடையில் மோடியும் அமித்ஷாவும் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு வீட்டிலேயே பதுங்கி கிடக்கிறார்கள். இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதை ஞாபகம் வருது, வீட்டுக்குள்ளேயே 2 பேர் இருந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, அமித்ஷா வந்து ஏன் இளைஞர்களின் மீது இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை, கொடூரமான தாக்குதலை நடத்தினீர்கள் என்பதற்கு பொறுப்பாக பதில் சொல்லும் வரை இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் சுமூகமாக நடத்த விட மாட்டோம், நாங்கள் அமைதி வழியில் போராடுவோம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் பதிவு செஞ்சுட்டாங்க. பயந்து மோடியும் அமித்ஷாவும் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் கோயில் கட்டுறது 100 கோடி ரூபாய் செலவில், ஆமாம், பீகார் பாஜக அரசுக்கு நிலையெல்லாம் கொடுத்துட்டான். அந்த முறை இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.